அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயல்பு ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ஜோதிட பலன். பொதுவாக மகர ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய முழு செயலும் முயற்சியும் முழு எண்ணமும் செயலும் எதை நோக்கி இருக்குன்னா, குடும்பத்துக்காக வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். பட் வருமானம்னு பார்க்கும் பொழுது ஒரு மிதமான வருமானம் தான். இது நல்ல வருமானம்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்க மோசமாக இருக்காது, ஓகே அப்படிங்கிற டைப்பில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய முயற்சிகளை, அதாவது வீடு வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அடுத்து பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி சுப விரயங்களுக்காக இந்த மாதத்தில் அதீதமான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அடுத்து உறவுகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் உங்களுடைய மூத்த உறவுகளினுடைய உறவுங்கிறது மிகவும் நல்ல சுகமான நிலையிலே தான் இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்குது. அதே போல் உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தாலோ அவர்களும் சரி, உங்களுடைய தாயும் சரி, உங்களை தேடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் மனம் விரும்பிய வேலை சிலருக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடும். அடுத்து தந்தையிடம் பேசும் பொழுது கவனமாக பேசவும், முடிந்தால் பேசாமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. தேவையில்லாத சண்டை உருவாகக்கூடும், கவனம் தேவை பேச்சில் தந்தையிடம். அடுத்து மனநிலையை பொறுத்தவரை உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ இந்த மாதத்தில் மனநிலையில் நிம்மதியற்ற மனநிலையில் இந்த மாதம் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியோட மனநிலை இந்த மாதத்தில் சரி இருக்காது. நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய மனநிலை இந்த மாதத்தில் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக, குழப்பமான மனநிலையுடன் இருப்பார்கள், டென்ஷனாக இருப்பார்கள். அடுத்து நான் சொன்னது தான், பேச்சில் கவனம் தேவை. காரசாரமான பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ கவனத்தில் மேற்கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு மிக மிக நல்லது. தடித்த வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. அதுவே உங்களுக்கு எதிர்பாராத தீராத ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிலருக்கு வருமானத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உள்ளது. மறைமுக வருமானமும் சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரிங்களா? அடுத்து மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.